கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைய தின செய்தி என்னவென்றால், ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக நீ விசேஷமாய் பேச வேண்டும், அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. தேவன் ஆதியிலே ஆதாமை சிருஷ்டித்த போது அவனுக்கென்று தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கர்த்தர் சிருஷ்டித்தார். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கிற பிள்ளைகள், திருமண வயதை நான் கடந்து விட்டேன் பிரதர், எனக்கு காலத்துல நடந்திருக்க வேண்டிய திருமணம் ஏதோ ஒரு காரியத்தினாலே தடைப்பட்டு விட்டது, ஒருவேளை நீங்கள் செய்த ஏதோ ஒரு தவறினால் அது தடைப்பட்டு இருக்கலாம், இல்லை உங்கள் பொருளாதார நிலைமை சரியா இல்லாதனால் அது தடைப்பட்டு இருக்கலாம். இப்போதோ நான் தனிமையாய் உணர்கிறேன், அந்த காலம் எனக்கு கடந்து விட்டது, அந்த வயது கடந்து விட்டது என்று சொல்லி இப்படிப்பட்டவர்களுக்காய் இன்று தேவன் விசேஷமாய் இடைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், திருமணம் எல்லாம் பரலோகத்திலே தேவன் உங்களை சிருஷ்டிக்கும் போதே இவருக்கு இந்த துணை என்று கர்த்தர் நியமித்து விடுகிறார். ஆகையாலே நீங்கள் தனிமையோடு இல்லை, கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு ஏற்ற துணையை ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தரிடத்திலே அவர் சித்தப்படி விட்டு கொடுங்க. ஏதோ மேட்ரிமோனியல் போர்ட்டல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை எடுத்து நாம் தேடுவோம் என்று சொல்லி இல்லாமல், காலம் கடந்து விட்டதே என்று சொல்லி அவசரப்படாமல் கர்த்தருடைய சித்தத்தின்படி விட்டு கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவிலே ஏதோ ஒரு குறை இருக்குமானால், இல்லை யார் பேர்லோ ஏதோ பகை இருக்குமானால், இல்லை ஏதோ ஒரு கெட்ட சுவாபம் பழக்கம், உங்களுக்கு பாவ பழக்கம் இருக்குமானால், அதை விட்டு தேவனிடத்தில் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே எனக்கென்று நீர் வைத்திருக்கிற துணையோடு என்னை திருமண பந்தத்திலே இணைத்து வையும் என்று சொல்லி கேளுங்க. கட்டாயம் கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அநேகர் நினைப்பாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண பணம் இல்லை பிரதர், நகை இல்லை பிரதர், ஒரு வேளை திருமணம் செய்தாலும் அவர்கள் வந்து வாழ்வதற்கு ஒரு சரியான வீடு இல்லை என்று சொல்லி. இவற்றையெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். பொருளாதாரம் ஒன்றுமில்லை, வெள்ளியும் பொண்ணும் அவருடையதாய் இருக்கிறது. ஆகையாலே நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், உங்கள் சுய சித்தத்தின்படி அல்லாமல், மாமிசத்தின்படியான எண்ணங்களின்படி அல்லாமல், கர்த்தருடைய சேஷ திட்டத்திற்கு ஒப்பு கொடுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவனே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் சீக்கிரத்திலே உன் சித்தப்படியாய் ஒரு வரனை கொண்டு வாரும், திருமணம் செய்து வையும்.